பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க தினமும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும். இயேசுவோட நடக்கணும். அவரோட நடக்கிறது தான் ஒரு பெரிய பாக்கியம். அனுதினமும் இயேசுவோடு கூட வாழுவது, வாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட நடப்பது. அதற்கு ஆண்டவரோடு நீங்க பேசணும். அவர் பேசுறதை நீங்க கவனிக்கணும். நாம் அவரோடு பேசுவது பிரேயர், ஜெபம் செய்வது, மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் பேசுவது. அப்ப ஜெபத்துக்கு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அவர் நம்மோடு பேசுவது என்பது வேத வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவா. இன்னும் நீங்க அதிகமா காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமா நேரடியாய் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய ஆவியில அவர் பேசுவார். அப்போ ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் என்பது இயேசுவோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. 84 சங்கீதம் 5 தேவனே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டோடைய வசனத்தை கேட்குறீங்கல்ல, அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க என்ன செய்யணும்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா, தேவனே உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள். உங்களுடைய பலன் எது அப்படின்னா, என்னுடைய பணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, அதல்ல. கர்த்தர் என் பலன், அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படி அவரை சார்ந்து தேவனிலே பலன் கொள்ள மனுஷனா இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப முக்கியமானது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல தாறுமாறு இருக்கக்கூடாது. இருதயத்துல செம்மையான ஒரு வழிகள் காணப்படணும். செவ்வையான ஒரு வழி. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, திருக்குள்ளது, யாரை வஞ்சித்து எப்படி ஏமாற்றலாம், இந்த மாதிரி இருதயம் இருக்கக்கூடாது. ஒரு செவ்வையான, ஒரு செம்மையான இருதயம், ஒரு நீதியா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். நம்ம செய்கிற காரியத்துல உண்மை இருக்கணும். இந்த மாதிரி சிந்தை நம்முடைய இருதயத்துல கட்டாயம் இருக்கணும். நீங்க வேலை பார்த்தாலும் சரி, அதுல ஏமாற்றுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் செய்தாலும் சரி, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலுமே ஒரு செவ்வையான இருதயம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா செம்மையா இருக்கணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய இருதயத்தில் தாறுமாறான காரியம், அதாவது குறுக்கட் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தியே சரி கிடையாதுப்பா, புத்தியே சரியில்லை அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அவ புத்தியே சரியில்லை, பேசினால கன்னிங்கா தான் பேசுவா, கன்னிங்கா தான் அவன் பேசுவான், சுயநலமாக ஏதோ உள்ள ஒன்று பொடி வச்சு பேசுவான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய கபடற்ற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்தா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவர் சொன்னார். அது ஆண்டவர் தான் தர முடியும். என்றால் இந்த இருதயம் இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு பைபிள் எழுதி இருக்கிறது. எப்போ இப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அதனால தான் நம்முடைய இருதயம் எப்பவுமே செவ்வையா இருக்கும்படி ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுத்து ஆவியானோரோடு கூட நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டவர்களாக நம்ம வாழணும். அப்படி இருதயம் செவ்வையா இருந்தா நீங்க பாக்கியவான்களா இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உயிரத்தை சோதித்து பாருங்க. செவ்வையா இருக்குதா யோசனை, சிந்தனை, தீர்மானம் எல்லாம், அல்லது குறுகின புத்தி இருக்குதா யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு கெடுக்கிற புத்தி இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இல்லைல்ல. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. என் இருதயத்தை நீங்க பாக்குறீங்க, அது செவ்வையா இருக்கணும். என்னை காத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தவறான எண்ணமும் என் உள்ளத்துல வந்துடக்கூடாது. நான் உண்மையில தான் எப்பவுமே பலன் கொண்டு வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.